இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ராமச்சந்திரன் இருக்கார்ல, ராமச்சந்திரன் வந்து மாறனை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாங்க. மாறன் வந்து பெருமைப்படுற அளவுக்கு வந்து அவர் வந்து கடையெல்லாம் போட்டு பயங்கரமாக முன்னேற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வீரா வந்து மாறனை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவனை ஆளவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டா கை நிறைய பணத்தோட வராரு. பணத்தை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுது. இவனுக்கு ஏது இவ்வளோ பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மாறா உனக்கு எதுக்கு இவ்வளோ பணம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னது எனக்கு ஏதா, நான் வந்து சம்பாதிக்க வேண்டாமா, பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டாமா, எங்கள் அப்பா முன்னாடி நம்மளாம் சந்தோஷமாக நல்லபடியாக வந்து சாதிச்சு காட்ட வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்னமோ உண்மைதான், மாமா முன்னாடி நம்ம நல்லா சாதிச்சு காட்டணும், அது உண்மைதான். ஆனால் உனக்கு ஏது இவ்வளோ காசு, அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கா, எனக்கு வந்து அம்மா ஒரு மோதிரம் வந்து ஆசையாக கொடுத்தாங்கன்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்குறாங்க. அதை வந்து அடகு வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடா சொல்கிற, அடகு வச்சிட்டியா? அம்மா வந்து ஆசையாக உனக்காக கொடுத்த மோதிரத்தை போய் அடகு வச்சிருக்கிய, அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏய் வீரா என்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்போ வந்து அம்மா கொடுத்த மோதிரத்தை நான் அடகு தானே வச்சுருக்கேன், நான் ஒன்றும் அதை கொண்டு போய் விற்றுட்டு வரலையே. நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி சாதிச்சு அதை மீட்டுட்டா போச்சு, இதுக்கு எதுக்கு கவலைப்படுற, ஏதாவது ஒன்று இழந்தா தான் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அம்மா கொடுத்ததுடா சென்டிமெண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நீ சொல்கிறது புரியுது, உன்னை விட எனக்கு நல்லாவே எல்லாமே தெரியுது, இருந்தாலும் வேறு வழி இல்லையே, இப்போதைக்கு வந்து நம்ம பொழைக்கன்னா அதை அடகு வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அடகு வச்சுட்டா இதை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், உங்கள் வீட்டுக்கு வந்து பிரியாணி செஞ்சு அசத்துனனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாடா நீ வச்ச பிரியாணி 4 தெரு வரைக்கும் வாசம் வந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. அதை தான் பண்ண போகிறேன், பிரியாணி செஞ்சு கடையை போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் நல்ல பிஸ்னஸ்ரா, நல்லா ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைய வந்து ராமச்சந்திரன் கடைக்கு பக்கத்திலே போட்டு வச்சுருக்காரு. ஒரு தள்ளுவண்டி மாதிரி வச்சு அதில் வந்து தேக்ஸால பிரியாணி எல்லாம் வச்சு நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வர்றவங்களுக்கு நல்லா அனுசரித்து நல்லா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவர் இருக்கார்ல ராமச்சந்திரன் வந்து தற்செயலாக வெளியில் வராரு. நைட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தற்செயலாக வர்ற மாதிரி காட்டுறாங்க. இவங்க வந்து பிஸ்னஸ் நடத்துகிறத பார்த்தோன்னே அவருக்கு வந்து பயங்கரமாக சந்தோஷமாயிருது. ஒரு வழியாக மாறன் வந்து அவனுக்கு பிடிச்ச தொழிலை பண்ண ஆரம்பிச்சிட்டான், இனிமேல் வந்து அவனுக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா அவரே வந்து ஒரு பையனை கூப்பிடுறாங்க. உள்ளே வேலை பார்க்குற பையனை. டேய் இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோடனே அந்த பையன் வந்து வாரான். அந்த பையன் வந்தோடனேயுமே மாறனோட கடைக்கு வந்து போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காசை வேற கொடுக்காரு. ஐயா எதுக்குயா உங்கள் பையனோட கடைக்கு நீங்களே காசு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் அவன் நல்லபடியாக தொழில் பண்ணி நல்லா வர வேண்டாமா, அதுக்கு வந்து நான் வந்து காசு கொடுத்தா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காசை கொடுத்துட்றாங்க. சரி ஐயான்னு சொல்லிட்டு போய் அண்ணே கடையெல்லாம் எப்படிண்ணே ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் வந்து போய் கேட்கான். டேய் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அண்ணே ஒரு பிரியாணி கொடுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரிடா வாடா உட்கார்றா சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைண்ணே வேண்டாண்ணே நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன், எனக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் போட்டு கொடுத்துட்றாங்க. டேய் பீஸ் நிறைய தாண்டா வச்சுருக்கேன், நல்லா சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசை கொடுக்காங்க. டேய் என்னடா காசெல்லாம் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறன் வந்து கேட்குறாங்க. அண்ணே என்னண்ணே பிரியாணி காசு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, டேய் நமக்குள்ளே எதுக்குடா காசு, நம்ம வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று, அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையிலே வேலை பார்க்குற பையன் உங்ககிட்ட காசு வாங்கினா அதெல்லாம் சரியாக இருக்குமா, தயவுசெய்து இந்த காசை எடுத்துகிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காசையே கொடுத்து விட்டுறாங்க. சரிண்ணே வாரண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போயிட்டு அங்கே வந்து ராமச்சந்திரன்கிட்ட வந்து கொடுக்காங்க. ஐயா இந்தாங்க ஐயா பிரியாணி, காசை வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அண்ணன், அது மட்டும் இல்லாமல் பீஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன், நல்லா சாப்பிடு அப்படின்னு சொன்னார்ண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கிட்டு பார்த்தா ராமச்சந்திரனுக்கு வந்து மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. எப்படியோ என்னைய பார்த்த மாதிரியே இருக்குது, நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணி நீ நல்லபடியாக சொந்த காலில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேரடியாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் பார்த்தா அங்கே வள்ளி வந்து வெயிட் பண்ணுறாங்க. நம்ம அண்ணன் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே வானே சாப்பிட்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வள்ளி எனக்கு வந்து பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூமுக்குள்ளே போயிடுறாரு. ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு பிரியாணியை பிரித்து போட்டு நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வள்ளிக்கு வந்து வாசம் வந்து வந்துடுது. என்ன ஒரு மாதிரி பிரியாணி வாசம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே வந்து மெதுவாக வந்து ராமச்சந்திரனோட கதவை திறக்காங்க. பார்த்தா வீட்டுக்குள்ளே உட்காந்து அவர் பார்த்தா பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பிரியாணி சூப்பராக இருக்கே, இப்படியே பிரியாணி போட்டு கடையை போட்டால் நீ நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவ போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பிரியாணி நம்ம வள்ளி பார்த்தோன்னே, அண்ணே என்னண்ணே வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக பிரியாணி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வள்ளி வர்ற வழியில் வந்து பிரியாணி கடை இருந்துச்சு, சரி சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிண்ணே என்னண்ணே பிரியாணி கடை வரும்போது வேறு கடையில் வாங்கினியா,
இல்லைன்னா உன் புள்ள கடையில் வாங்கினியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிடுறாங்க. இல்லை இல்லையே அது வந்து அப்படின்னு சொல்லி சமாளிக்காங்க. அண்ணே சமாளிக்காதண்ணே, எனக்கு தெரியுதுண்ணே நீ வந்து மாறன் கடையில் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு, எப்படிண்ணே இருக்குது நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏய் அவங்க அம்மாவோட கைப்பக்குவம் அப்படியே இருக்குது, இவன் மட்டும் ஒழுங்காக உருப்படியாக வந்து சரக்கு கறக்க போடாமல் ஒழுங்காக கடையை டெய்லி வச்சு இவன் வந்து முன்னேறினானா நல்லபடியாக வந்துடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.